சரித்தில்லாத படத்துல போட்டாங்க. காரணங்கள்னால அவருக்கு கார் உடஞ்சு போய் அந்த ஷூட்டிங் நின்று போயிடுச்சு. ஷூட்டிங் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் இனி யாரும் எந்த படத்திலையும் போடல. எம்ஜிஆர் பார்த்தாரு, இது எல்லாரும் பயப்படுறாங்க போல இருக்கு, சரோஜினி புதுமுகம் போடுறதுக்குன்னு சொல்லிட்டு அவருடைய நாடோடி மன்னன் அந்த படத்துல அதுவும் நான் வரேன் அங்கிருந்து கலர் வர்ற மாதிரி கலர் வச்சு அந்த நாடோடி மன்னன் படம் அதுல என்ன போட்டாரு. அதுதான் என்னுடைய முதல் படமா போயிடுச்சு. அதுக்கப்புறம் முக்கியமா நான் என்ன சொல்லணும்னா, எனக்கு பேச கூட தெரியாது, எப்படி பேசணும் என்னன்னு. நாடோடி மன்னன் 100வது நாளுக்கு கன்னியாகுமரி போயிருந்தோம். அங்கே நான் எம்ஜிஆரை கேட்டேன், என்ன பேசணும், என்ன பண்ணணும், ஸ்டேஜ்ல கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிறீங்களே, எனக்கு சொன்னேன். அவர் சொன்னாரு, உங்க அங்கெல்லாம் எனக்கு வேலை கேட்டு போற எதுவுமே பேசாதேன்னு சொல்லி கொடுத்தாரு. அந்த மாதிரி அப்புறம் சித்தாரை படம் ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆச்சு. அதுல ஒரு சீன் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கோ என்னமோ எனக்கு தெரியல. அந்த ஒரு போட்டோ பிடிச்சிட்டேன் நான், அண்ணாவுடைய போட்டோ பிடிச்சிட்டு நான் இந்த கட்டை சுத்தி சுத்தி வரும்போது அந்த போட்டோ கீழே விழுந்து கிளாஸ்ல உடஞ்சிடுது. அந்த கிளாஸ் என் காலில் குத்துச்சு. அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, இன்னைக்கு நான் காலில் குத்துச்சு, பிளட் வந்துட்டு இருக்கு, சொன்னா யாராவது திட்டுவாங்களோ என்னமோன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு ஒன்றும் பேசாம நான் பாட்டு அதிலேயே டான்ஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதை எம்ஜிஆர் கவனிச்சிருக்காரு. கவனிச்சு உடனே என்னை கூப்பிட்டீங்க, வாமா இங்க ரத்த வந்துட்டு இருக்கு காலில், அப்படியே டான்ஸ் ஆடுற, என்னம்மா இது அப்படின்னு கேட்டாரு. எனக்கு பயமா இருக்கு, அதனால சொல்லல. உடனே நீங்க நம்புறீங்களோ இல்லையோ, கடவுள் அவர் உடைய மனிதனே. அப்ப நான் என்ன புது நடிகை, யாருக்குமே தெரியாது, சரோஜினியும் தெரியாது, நம்ம சூப்பர் ஸ்டாரும் ஆகல, ஒன்றும் ஆகல, எதுவுமே இல்லை. உடனே என் காலை தூக்கி அவர் கடைகளை வச்சுக்கிட்டு ஜோபிலிருந்து கட்சிப்பை எடுத்து ஈரத்துணையை பேண்டேஜ் கட்டினாரு. யாருமே செய்ய முடியாது. அப்ப ஒரு காப்பு ஹீரோ, நான் ஒரு சாதாரண ஒரு அந்த மாதிரி பண்ணாரு. அதனாலதான் அவருக்கு பாரக்கடனா வந்தது. வேற எந்த நடிகருக்கும் வரல. அதனால இன்னைக்கு கூட எம்ஜிஆர் போட்டோவை எல்லா நடிகர்களும் நடிகைகளும் பின்னாடி வெற்றிகளும் போட்டோ எடுக்கிறாங்க. இன்டர்வியூ பண்ணும்போது யாராவது இன்டர்வியூ பண்ணும்போது நீங்க நல்லா கவனிங்க, பின்னாடி எம்ஜிஆர் போட்டோ வச்சுக்கலாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவர் பேர் என்னைக்குமே இந்த சூரிய சந்திரன் இருக்கிற வரைக்கும் அவர் பேர் நிற்கும். அதுக்கப்புறம் சித்தார்த்த படத்துல எனக்கு நீங்க அந்த சீன் கூட நீங்க இப்ப சுஷிலப்பா பாடி காமிச்சாங்க. அந்த சீன் அப்படியே வந்து நீங்க அதுல பாக்கிற சித்தார்த்த வந்தா மறுபடியும் பாருங்க, பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதை நான் உண்மையிலே தேங்க்ஸ் சொல்லணும் ஏஎஸ் ஸ்ரீனிவாசன் அவங்களுக்கும், ஜெயந்தி அவங்களுக்கும், அப்புறம் பாலியில கண்டன். அதுல எனக்கு தமிழ் சரியாவே பேசி, இப்போ சரியா பேசுறது எனக்கு சொல்லிட்டாங்க, எப்படியே பேசுறேன். அது எனக்கு எப்படி தமிழ் பேசணும்னு சொல்லிட்டு இந்த சுஷிலா நீங்க வந்திருக்காங்க, அவங்க ஹஸ்பண்ட் லக்ஷ்மண் தான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு தமிழ் எப்படி பேசணும், எப்படி எல்லாம் நான் அதை உச்சரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்கதான் லக்ஷ்மணுடைய அவங்கதான் எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அவங்க சொல்லி கொடுத்தவங்க எல்லாரும் இப்ப இல்ல. அது நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா அவங்க எல்லாரையும் உங்க முகத்துல நான் மலைப்பாம்பு என்ன சுத்திட்டு வர சீனை கூட நான் எனக்கு மலைப்பாம்பு சுத்திருச்சு. உடனே நான் மயக்கம் போட்டுட்டேன். கண்ணு திறந்து பார்த்தா எம்ஜிஆர் சோட ஊத்திட்டு இருந்தாரு. நான் சொன்னாரு, ஐயோ பாவம் அவனுக்கு எப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு. அந்த மாதிரி நாங்க சாப்பிடலன்னா சாப்பாடு கொடுத்த ஒரு எம்ஜிஆர். If you like our videos and channel, please like and subscribe.